ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏக்கு உண்டான ஃப்ரீ மாடல் எக்ஸாம் நம்ம நடத்துகிறதா சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இன்றைக்கி நம்ம மாடல் எக்ஸாம் 6 நமக்கு முடிவடைந்து விட்டது. அதனுடைய விடை குறிப்புகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ இன்றைக்கி உண்டான கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொது தமிழ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மறைந்த. சந்திப்பிலே கதையை படித்தேன். அடுத்து கதையை படித்தேன், இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. அப்போ நமக்கு தூற்றும்படி அப்படின்னா அதற்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போற்றும்படி. அடுத்த கொஸ்டின், அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, மலர்ந்தன. அடுத்த கொஸ்டின், அஞ்சனம் என்பதற்குரிய ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சனம் அப்படின்னா நமக்கு மை. அடுத்த கொஸ்டின், நிறுத்தற்குரிய அறிக எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. அடுத்த கொஸ்டின், பிழையற்ற தொடரை எழுதுக. ஆன்சர் நமக்கு சி, வலப்பக்க சுவரில் எழுதாதே. அடுத்த கொஸ்டின், கலைச்சொல்லறுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, கடமை. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பேணாமை அப்படின்னா நமக்கு உரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, பாதுகாக்காமை. அடுத்து, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். வாடகை அப்படின்னா குடிக்கூலி. அடுத்து, தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஔவையார். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைத்திடுக. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். அடுத்த கொஸ்டின், இருபொருள் தருக. திங்கள் அப்படின்னா நமக்கு மாதம், சந்திரன். அடுத்த கொஸ்டின், சரியான சொல் எது? கோழி என்பதன் இளமை பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கரெக்டான ஆன்சர் சி, குஞ்சு. மரபு பிழையை நீக்குக. மயில் கத்த குயில் பாடியது. இதற்குரிய கரெக்டான ஆன்சர் ஏ, மயில் அகவ குயில் கூவியது. அடுத்து, கலைச்சொல்லிருந்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. மோரல் அப்படின்னா நமக்கு அதற்குரிய ஆன்சர் நீதி. அடுத்த கொஸ்டின், கைனஸ் அப்படின்னா அதற்குரிய நமக்கு ஆன்சர் வழிகாட்டுதல். டிசிப்ளின் அப்படின்னா அதற்குரிய ஆன்சர் நமக்கு ஒழுக்கம். சைல்டு லேபர் அப்படின்னா அதற்குரிய ஆன்சர் நமக்கு குழந்தை தொழிலாளர். அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. நமக்கு ஆன்சர் டி, ஜீன் அப்படின்னா பக்க விளைவு. இதுதான் பொருந்தாத இணை. அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். வேலண்டியர் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தன்னார்வலர். அடுத்த கொஸ்டின், தமிழ் வேடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் உவேசா. அடுத்து, கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுக. நமக்கு ஆன்சர் ஏ, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை காண்க. நமக்கு ஆன்சர் மா. அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது நமக்கு எந்த வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிறவினை. அடுத்த கொஸ்டின், பாடா ராசா பாடா கண்ணா என்பது என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பால் வலுவமைதி. அடுத்து, கலைச்சொல் அறிக. பயோடெக்னாலஜி அப்படின்னா நமக்கு உயிரி தொழில்நுட்பம். அடுத்த கொஸ்டின், கனைக்கொடிது யாழ்கோடு செவ்வீது ஆங்கு அண்ணன் டேஷ் பாலால் கொழல். ஆன்சர் நமக்கு வினைபடு. அடுத்த கொஸ்டின், கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, கரூர். கடலில் கரைத்த பெருங்காயம். இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, பயனின்மை. அடுத்து, ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க கலைச்சொற்கள்ல இருந்து. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா நமக்கு செவ்வி இலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நமக்கு நாட்டுப்புற இலக்கியம். அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4, 3, 2, 1. அடுத்த கொஸ்டின்,
பொருத்தமான விடையறிக. நீ வந்தாய். அடுத்து மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் என்னன்னு கேட்குறாங்க. கத்தரி பிஞ்சு. அடுத்து சரியான இணைப்பு சொல். காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏனெனில். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எவ்வகை வினா என்பதை எழுதுக. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல். நமக்கு ஆன்சர் டி, அறிவினா. சந்திப்பிலை இல்லாத தொடரை காண்கன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல்லறிதல். லெக்சிகான் அப்படின்னா பேரகராதி. அடுத்து வன்கீரை பிரித்தெழுதுக. வன்மை கூட்டல் கீரை. அடுத்த கொஸ்டின், வெளிப்படை விடைகளை கண்டறிக. நமக்கு ஆன்சர் பி, சுட்டு மறை நேர். அடுத்து வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கேள்வி நான். அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. சொல் பொருளில் இருந்து கருணை அப்படின்னா இரக்கம், மாறி அப்படின்னா மலை, பூதளம் அப்படின்னா உலகம், கும்பி அப்படின்னா வயிறு. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 1 2 3. அடுத்து ஒரு பொருந்தாத இணை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, வடக்கு அப்படின்னா குணக்கு. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்த கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. டொர்னடோ அப்படின்னா சூறாவளி. அடுத்து ஒரு கலைச்சொல் கொடுத்துருக்குறாங்க. அழகியல் அப்படின்னா எஸ்திக், கலைச்சொல் அப்படின்னா டெர்மினாலஜி, கலைப்படப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிஃபேக்ட்ஸ், தொன்மம் அப்படின்னா மை. அப்போ நமக்கு இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 4 1 3. அடுத்த கொஸ்டின், நூலும் ஆசிரியர்களிருந்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தலாமா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல், மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா, மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன், அழகின் சிரிப்பு புரட்சி கவி. அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 4 1 2. அடுத்த கொஸ்டின், வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து கற்றான் என்பதன் வேறு சொல் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கல். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. உயிர் கூட்டல் உயிர். நமக்கு ஆன்சர் மலை கூட்டல் அருவி. அடுத்த கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து. ஆன்சர் பி, மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். அடுத்து ஒரு அகர வரிசைப்படுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அசைத்த, அரும்பு, அலறி, அவள். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கில் அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, அம்மா பசிக்குது. அடுத்து சரியான மரபு தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். அடுத்த கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். இதில் தவறான இணை எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கல்ச்சுரல் பவுண்டரிஸ். இது வந்து பாரம்பரிய எல்லை தான் நமக்கு தவறான இணை. அடுத்த கொஸ்டின், அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் அரிதாக. அடுத்து ஒப்புரவு என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஊருக்கு உதவுவது. அடுத்து பத்தியினை படித்து அதற்குரிய வினாக்களுக்குரிய விடையை நம்ம அளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்துடலாமா, பத்தியை வாசிச்சிடலாமா. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளை முதுகு தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. சிறுமூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இதற்குரிய வினாக்கள் பார்த்துடலாமா. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் அப்படின்னா நமக்கு ஆன்சர் மனித மூளை. அடுத்த கொஸ்டின், மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ட்ரில்லியன். மூளை எங்கிருந்து முளைக்கிறது? ஆன்சர் முதுகு தண்டில். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது? ஆன்சர் 800 மில்லி. நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது? ஆன்சர் சிறுமூளை.
அடுத்த கொஸ்டின், மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் காயிதே மில்லத். அடுத்த கொஸ்டின், கிடைத்ததற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியோரை துணைக்கோளல். அடுத்து, தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் ஜி போப். இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. நாஷ்டா அப்படின்னா பலகாரம், இதுதான் நமக்கு தவறான இணை. அடுத்து, ஒரு ஊமையிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. மழைக்கான பயிர் போல ஊமை கூறும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சோகம். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருந்தாதவற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா. தோசை வைக்கப்பட்டதுங்கிறதே நமக்கு செய்வினை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தவறான இணை. அடுத்து, நிறுத்தற்குறியிலேருந்து எது சரியானது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கண்ணா, கமா, பா ஆச்சரியக்குறி, அதோ ஆச்சரியக்குறி, அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். ஃபுல் ஸ்டாப். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, சரியான பொருளை அறிக. தகழி அப்படின்னா அகல் விளக்கு. அடுத்து, பொருத்தமான இணைப்புச் சொல்லை கண்டறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஷ். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இதுக்குரிய அப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏனெனில். அடுத்து, இருவினைகளின் பொருளை வேறுபடுத்துக. பணிந்து பணித்துங்கிறதுலேருந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஆன்சர் பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்ற ஆசிரியர் பணித்தார். அடுத்த கொஸ்டின், விடை வகைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது நமக்கு ஆன்சர் ஏ இனமொழி விடை. அடுத்து, ஒரு பிரித்தெழுத கொடுத்துருக்காங்க. ஆச்சுனா அப்படின்னா ஆறு கூட்டல் ஊனா. அடுத்து, இல்லாது கூட்டல் இயங்கும் சேர்த்தெழுதுக இல்லாது இயங்கும். அடுத்து, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. அலர்ஜி அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஒவ்வாமை. அடுத்து, திரிகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100. அடுத்து, பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா மு வரதராசனார் சொல்கிறாங்க. அடுத்து, மு வரதராசனார் இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். இது யாருடையதுன்னு இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 3 சரி. அடுத்து, பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. இதற்கு நம்ம கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலர் வீட்டுக்கு சென்றால். இது நமக்கு இறந்த காலம். அடுத்து, ஒரு மருவில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. திருநின்றவூர் எனும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக. திருநின்றவூர் அப்படின்னா திண்ணனூர். அடுத்து, மே என்பதற்குரிய ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அன்பு. அடுத்து, குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விதி பீதி. விதி அப்படின்னா வரி விதித்தல், பீதி அப்படின்னா நமக்கு தெரு. அடுத்து, குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது, இந்த வழியாக சொல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை. அடுத்து, சிறு சீரு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி. சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது. அடுத்து, காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரி எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி கலங்கு. அடுத்து, மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர். இது என்னுடைய ஊர் பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூர். அடுத்து, ஏற்பாடு. இதை பிரித்து எழுதும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எல் கூட்டல் பாடு. அடுத்து, கதிர் கூட்டல் ஈன சேர்த்தெழுதுக கதிரீன. மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் டேஷ். இப்பாடலின் ஆசிரியரை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டறிந்து எழுதும்போது நமக்கு ஆன்சர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விளம்பி நாகனார். அடுத்த கொஸ்டின், டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் யாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கலைச்சொல். அடுத்த கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. கீரியும் பாம்பும் போல உவமை கூறக்கூடிய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பகைமை. அடுத்து, கூட்டப்பெயரை எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க. திராட்சை அப்படின்னா நமக்கு குலை. அடுத்து, பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணியம் பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இறந்த காலம். அடுத்த கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. உண்டாக்குதல் அப்படின்னா நமக்கு ஆன்சர் விலை. அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல்லை எழுதுக. விர்லாண்ட் விண்ட் அப்படின்னா நமக்கு ஆன்சர் சுழல் காற்று.
அடுத்த கொஸ்டின் அகநானூறு டேஷ் எனும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நெடுந்தொகை. அடுத்து இந்த பத்தியினை படித்து அதற்குரிய வினாக்களுக்குரிய விடைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பத்தி முதல்ல நம்ம வாசிச்சிடலாம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார் பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார். அமைச்சர் தாண்டவராயரும் தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலரும் உடன் இருந்தனர். ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமை ஏற்றனர். வேலு நாச்சியரை காட்டிக் கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர். உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது அப்படின்னு பற்றி கொடுத்துருக்காங்க. அதற்குரிய வினாக்கள் பார்த்துடலாம். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செல்லமுத்து. முத்துவடுகநாதர் எந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் சிவகங்கை. வேலு நாச்சியாரோட அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாண்டவராயர். வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நாட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உடையாள். ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொதுத்தமிழுக்குரிய 100 வினாக்கள் பார்த்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்தபடியாக சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு வினாக்கள் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் இடங்களை அவற்றின் அமைவிடத்துடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தேசிய பூங்கா கோர்பேட், வனவிலங்கு சரணாலயம் பந்திப்பூர், பறவைகள் சரணாலயம் நல் சரோவர், உயிர்கோள வைப்பிடம் சுந்தரவனக்காடுகள். அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 1, 3. அடுத்த கொஸ்டின், சையத் பேரரசில் முபரக் ஷா திறமையான அரசர். இதற்குரிய குறிச்சு பார்த்தலாமா? வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானியத்தை விடுதலை செய்தவர். உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகிர்தார்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடைக்கவர். இந்த ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏ மற்றும் பி. அடுத்த கொஸ்டின், இந்தியா பல கலாச்சாரங்கள், மதங்கள், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே முகர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை அரசாங்கம். அடுத்த கொஸ்டின், செழுமை அடுக்கினர் எனும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஆன்சர் இந்திரா காலி வெட்ஸ் இந்திய யூனியன். அடுத்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 120ஐ மீட்சிமை ஆக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பேக்காக இருக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 80. அடுத்த கொஸ்டின், A:5 ஈக்குவல் B:7 ஈக்குவல் C:8 எனில் A+B+C/Aயை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4. அடுத்த கொஸ்டின், 2 நபர்களுக்கு இடையே வார வருமானம் 7:3 என்ற விகிதத்திலும் வார செலவினம் 5:2 என்ற விகிதத்திலும் உள்ளன. அவர்கள் இருவருமே வாரம் ரூபாய் 300 சேமிக்கின்றனர் என்றால் முதல் நபரின் வார வருமானம் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி 6300. அடுத்த கொஸ்டின், ரூபாய் 500க்கு 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளின் தனிவட்டிக்கான வித்தியாசம் ரூபாய் 2.50 எனில் வங்கிகளின் வட்டி விகிதங்களுக்கு இடையேயான வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 0.25%. அடுத்த கொஸ்டின், ஜெர்பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் அகஸ்ட் வெய்ட்ஸ்மேன். அடுத்த கொஸ்டின், அமித்யா அல்லது மஜும்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தவர்கள். அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். மன்னரின் பாதுகாப்பு மற்றும் தனி உதவியாளரும் அவரின் தினசரி வேலைகளை மேற்பார்வையிடுவதில் வெளியுறவுத்துறை மந்திரியாக நியமிக்கப்பட்டார். அரண்மனைக்கு வரும் தபால்களை பார்ப்பது அவரின் கடமையாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் உள்ளது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியானது. அதாவது அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். அடுத்த கொஸ்டின், பல்வந்தராய் மேத்தா குழுவில் அறிவிக்கையில்
பரிந்துரைக்கப்பட்டது? நமக்கு ஆன்சர் ஏ, 3 அடுக்கு முறை. அடுத்த கொஸ்டின், ஒருவரது உயிரோ உடல்சால் உரிமையோ சட்டம் விதித்தமைக்குள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இங்கனம் கூறும் இந்திய அரசமைப்பு விதி அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் விதி 21. அடுத்து, தலா வருமானம் சுட்டி காட்டுவது? நமக்கு ஆன்சர் மக்களின் வாழ்க்கை தரத்தை. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக்க கொண்ட மாதிரின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி. அடுத்த கொஸ்டின், தமிழ் மாவட்டங்களில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது நமக்கு இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4மே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர். சென்னை நகரில் பெண்கள் பொதுவேலை நிறுத்தம் செய்தனர். பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாடக மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை துறைமுக பணியாளர்கள் மற்றும் சென்னை மாநகர பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த 4மே நமக்கு சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் விவிலியம். அடுத்த கொஸ்டின், தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? நமக்கு ஆன்சர் சி, 1916. அடுத்த கொஸ்டின், இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 10. அடுத்த கொஸ்டின், ரூட் ஆஃப் 0.49 பை 0.25 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.81 பை 0.36 ஈக்குவல் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, 2 9/10. அடுத்த கொஸ்டின், 3/5 பவர் ஆஃப் 3 3/5 பவர் ஆஃப் -6 ஈக்குவல் 3/5 பவர் ஆஃப் 2x - 1 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் -1. அடுத்து, 28% 450 ப்ளஸ் 45% 280 மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 252. அடுத்த கொஸ்டின், ஒரு வியாபாரி ஒரு டஜன் ரூபாய் 20 வீதம் 2 டஜன் வாழைப்பழங்கள் வாங்கினார். ஒரு வாழைப்பழம் ரூபாய் 3 வீதம் அவற்றை விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 32 லாபம். அடுத்த கொஸ்டின், ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 16,150க்கு வாங்கினார் மற்றும் அதன் போக்குவரத்து செலவுக்காக 1,350 செலுத்தினார். பிறகு அதனை ரூபாய் 19,250க்கு விற்றார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 10%. அடுத்த கொஸ்டின், சொமோட்டோவின் புதிய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. எட்டர்னால். அடுத்து, பகல்பூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பீகார். அடுத்து, டேஷ் மண்வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது. நமக்கு ஆன்சர் கரிசல் மண். அடுத்த கொஸ்டின், அகலப்பாதை ரயில்வேயின் அகலம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1.676 மீட்டர். அடுத்து, ராஜ்ய சபாவின் 1/3 உறுப்பினர்கள் டேஷ் ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர். நமக்கு ஆன்சர் 2 ஆண்டுக்கு. அடுத்த கொஸ்டின், அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது? நமக்கு ஆன்சர் சரத் 311. அடுத்து, கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் டில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதை கூறுகிறது? நமக்கு ஆன்சர் 69வது சட்ட திருத்தம். அடுத்த கொஸ்டின், NTC இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தேசிய ஜவுளி கழகம். அடுத்து, நலமான தமிழகம் திட்டம் டேஷால் செயல்படுத்தப்படுகிறது. நமக்கு ஆன்சர் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம். அடுத்த கொஸ்டின், டேஷ் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆன்சர் சிவகாமி அம்மையார் நினைவு. அடுத்த கொஸ்டின், மொழிக்குழுவுடன் தவறாக பொருத்தப்பட்டுள்ள மொழியே காண்கன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 3 மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்ட்ரிக் குடும்பம் அப்படின்னா கன்னடம். அடுத்து, கீழ்கண்ட பத்தியை கவனமாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது, இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான் தொல்லியல் இடம். இவ்விடத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் துலுக்கர்பட்டி. அடுத்த கொஸ்டின், 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம். அடுத்த கொஸ்டின், கடையேழு வள்ளல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆய் அண்டீரன். அடுத்து, திட்டம் 3000 எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு ரயில்வே. அடுத்த கொஸ்டின், உலக புற்றுநோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 4. அடுத்து ஒரு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 20 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர்.
சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ ஆனவர் 4 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு 5. அடுத்து, ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 5 மணி நேரம். அடுத்து, மே மாதம் 6ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு குமார் தனது பிறந்த நாளை சனிக்கிழமை கொண்டாடுகிறார் எனில் 2025ஆம் ஆண்டு எந்த கிழமையில் தனது பிறந்த நாளை கொண்டாடுவார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் செவ்வாய். அடுத்து, ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நமக்கு எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 28. அடுத்து, விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:15 எனில் சுமித்தோட வயது என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 48 வருடங்கள். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தலாமா? மொஹஞ்சதாரோ அப்படின்னா நமக்கு பெருங்குளியல், ஹரப்பா அப்படின்னா நமக்கு DR சஹானி, திரிமுகம் அப்படின்னா சிவன், வெண்கலக்கோள் அப்படின்னா நமக்கு ஆன்சர் அளவை முறை. அடுத்த கொஸ்டின், கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஹர்சன் பிரபு. அடுத்த கொஸ்டின், கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வணிக வங்கிகளின் பணி. அதுக்கு அடுத்த கொஸ்டின், நிதி ஆயோக் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஜனவரி 1, 2015. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? கஞ்சமலை இரும்புத்தாது படிவுகள் சேலம், தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர், குறைவான பாலின விகிதம் தருமபுரி, தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மை வேலூர். அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டின், பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல்நல மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பால்வழி திட்டம். அடுத்து, ஒரு கூச்சி ஆராய்க கொடுத்துருக்குறாங்க. கூச்சி, பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெய்யின். காரணம், இக்குறள் பிரிதுமொழிதல் அணி என்று கூறுவர். வலியறிதல் என்ற அதிகாரத்தில் இக்குறள் இடம்பெற்றுள்ளது. மன்னன் மற்றவர்களை எளியவர் என்ற பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தார்களே ஆனால் தன் வலிமையை இழப்பான். இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூச்சு காரணம். இரண்டுமே சரிதான். கூச்சுக்கான காரணம் நமக்கு 6மே சரியான பொருள் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பண்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, பல்லவர் காலம். அடுத்து, மீட்சிமை என்பது நமக்கு பெரிய எண் மீட்சிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூபாய் 331 எனில் அதே தொகைக்கு அதே காலத்திற்கு அதே வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 300. அடுத்து, ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு உண்டான அந்த பாதையோட பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1200 சதுர மீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, சூரஜ் குண்ட் மேளா எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு சி, ஹரியானா. அடுத்து, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? நமக்கு ஆன்சர் சி, மகாராஷ்டிரா. அடுத்து, இவற்றில் எந்த விடை தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால் 1000 கிலோகிராம். ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து, லென்ஸின் திறனை டேஷால் அறியலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டயாப்டர். அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது வீரியம் குறைந்த அமிலம் மற்றும் வீரியம் குறைந்த கார உப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமோனியம் அசிட்டேட். அடுத்து, 1857 மார்ச் 29 யார் தூக்கிலிடப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மங்கள் பாண்டே. அடுத்த கொஸ்டின், கூச்சை ஆராய்க. ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைகளில் வெளிப்படுகிறது. காரணம், ஊழல் உயர்மட்ட நிலைகளில் உள்ளதால் இதனை ஒழித்தல் என்பது சாத்தியமற்றதாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து, திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நட்பு. அடுத்த கொஸ்டின், தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும்.
அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார்? அப்பொழுது பாரதியோட வயது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டயபுரம் மன்னர் தான் அவங்களுக்கு பாரதிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. எத்தனாவது வயதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 11வது வயதில். அடுத்த கொஸ்டின் ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7. மேலும் அதன் கன அளவு 4400 கன சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் ஆரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 10 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் ஒரு குறியீட்டு மொழியில் WAYIN என்பதை TXVFK என்று எழுதினால் LCUNT என்பதை எவ்வாறு எழுதலாம்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் IZRKQ. அடுத்த கொஸ்டின் அனிதா வடகிழக்கு திசையில் 20 மீட்டர் நடக்கிறாள். பின்பு கடிகார திசையில் 90 டிகிரி திரும்பி 500 மீட்டர் நடக்கிறாள். இறுதியாக கடிகார திசையில் 225 டிகிரி திரும்பி நடந்து கொண்டிருக்கிறாள் எனில் இறுதியாக அனிதா எந்த திசையில் பயணித்தால் தனது வீட்டை சென்றடையலான்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தெற்கு. அடுத்த கொஸ்டின் ஏஐ 30ஆகவும் பிஐ 42ஆகவும் சிஐ 7ஆகவும் டிஐ 6ஆகவும் மற்றும் இஐ 25ஆக எடுத்துக்கொண்டால் பின்வரும் எந்த கணித சமன்பாட்டின் மதிப்பு 19ஆக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ மைனஸ் பி வகுத்தல் சி பெருக்கல் டி ப்ளஸ் இ. அடுத்த கொஸ்டின் 4 + 3 = 25 மற்றும் 8 + 4 = 80 எனில் 3 + 2 இதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 13. அடுத்த கொஸ்டின் பின்வரும் எண் தொகுப்புகளில் பொருத்தமற்று காணப்படுவது எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 257. அடுத்து பின்வரும் தொகுப்புகளில் முதல் 2 எண்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் ஒருமைப்பட்டு காணப்படும். அந்த ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி அடுத்த 2 எண்களை காண வேண்டும் கேட்குறாங்க. அதாவது 5762, 6627, 5914, 6568, 4493. மேலுள்ள எண் தொகுப்பில் உள்ள அனைத்து எண்களிலும் ஒற்றைப்படை எண்களை ஒன்று குறைத்தும் இரட்டைப்படை எண்களை ஒன்று அதிகரித்தும் எழுத கிடைக்கும் புதிய தொகுப்பில் 2வது மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 5914. அடுத்த கொஸ்டின் மடிக்கப்படாத பகடையின் இணையான வடிவத்தில் ஒத்த வடிவத்தில் காணக்கூடிய பகடை எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை என்னன்னு கேட்குறாங்க. ஆதிரையோட வரலாறு. அடுத்த கொஸ்டின் 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று. வேலூர் இந்திய சிப்பாய் கழகம் 1806. சைவ சமய குறவர் 4 என போற்றப்படுவர் யாரெல்லாம் கேட்குறாங்க. சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அடுத்து தெப்பக்காடு எதற்கு புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யானைகள் முகாம். அடுத்த கொஸ்டின் NICயின் விரிவாக்கம் தேசிய தகவியல் மையம். அடுத்து இந்தியாவில் அதிக பழுப்பு நிலக்கரி படிவுகள் உள்ள மாநிலம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம் TNSABCC பாதிக்கப்படக்கூடிய 7 துறைகளை கண்டறிந்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து சரியான துறையை தெரிவு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 6 தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்துடலாமா? நிலையான வேளாண்மை, நீர் வளங்கள், அடுத்து 4வதாக கடலோர பகுதி மேலாண்மை, அடுத்து நிலையான வாழ்விடம், அறிவு மேலாண்மை. அதாவது 3 மட்டும் நமக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்று முழக்கம் மிக சரியாக பொருந்துவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பங்கேற்பு. அடுத்த கொஸ்டின் 1852 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அடுத்த கொஸ்டின் கூற்றை ஆராய்க. கூற்று ராம்சே மெக்டொனால்ட் வழங்கிய வகுப்புவாரி ஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தார். காரணம் டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயர்களிடமிருந்து பெறுவதற்காக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரி, காரணமான தவறானது. அடுத்த கொஸ்டின் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றில் எவை சரியல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையாக நீக்க முடியாது. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. மொத்த தானியங்கள் அப்படின்னா நமக்கு 8, எண்ணெய் வித்துக்கள் 1, நெல் 2, கரும்பு 3, திடமான தானியங்கள் 4. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5, 1, 2, 3, 4. அடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூற்று வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம் இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை
அவர் எதிர்த்தார். இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் அன்னி பெசன்ட். அடுத்த கொஸ்டின், 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 மக்களின் எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. அடுத்த கொஸ்டின், மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின், பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு எந்த நாடு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சோவியத் ரஷ்யா. அடுத்த கொஸ்டின், அரசின் வருவாய் மற்றும் செலவு தொடர்புடைய கொள்கை இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு நிதி கொள்கை. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க. அதாவது ஜூலை 1975. அடுத்த கொஸ்டின், இந்திய மைய வங்கி விதி டேஷின் படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 22, அதாவது விதி 22. அடுத்த கொஸ்டின், ஒரு கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று, சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலை தூக்கியது. காரணம், சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக மாறினர். இவர்களின் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுற செய்து. இதற்குரிய நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் ஆர், அதாவது கூற்றும் காரணமும் சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி காரணம் நமக்கு கூற்றை விளக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்த கொஸ்டின், மன்னவனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடுஞ்சொல்லும் தண்டனையும். அடுத்த கொஸ்டின், டேஷ் காலம் கருதி வெறுப்பில் வேண்டுப சொல்லல் மேற்காணும் குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நமக்கு ஆன்சர் குறிப்பறிந்து. அடுத்த கொஸ்டின், கூர்வேல் குவை ஈய மொய்ப்பின் தேர்வன் பாரிந்தன் பரம்பு நாடே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் புறநானூறு. அடுத்த கொஸ்டின், சந்திராயன் சேம் சுனவோ தக் பிரச்சாரத்தை தொடங்கிய அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ECI. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொது தமிழிலிருந்து 100 கொஷினும் பொது அறிவிலிருந்து 100 கொஷின் டோட்டல் ஆஃப் 200 கொஷினுக்கு உண்டான விடை குறிப்புகள் பார்த்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.